ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 5த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 6த் லெசன். 6த் லெசன் அளவைகள் பகுதி 2 பார்க்கலாமா? பாருங்க. கொடி கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்டிருக்காங்க. முதல் பறவை வந்து ஒரு இங்க உட்காந்துருக்கா. 3ஆம் பறவை இங்க இருக்கு. 2க்கும் இடைப்பட்ட தூரம். இந்த தூரத்த கேட்டுருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட தூரம் இங்க நமக்கு குடுத்துருக்காங்க. 2யும் நம்ம கூட்டி போட்டாலே நமக்கு கிடைச்சிரும். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த மாரி கூட்டினாலும் சரி, இல்ல அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர்ன்னு போட்டுட்டு, இங்க 1 மீட்டர் இந்த முதல் பறவைக்கும் 2ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டரா? இந்த 2ஆம் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 2யும் கூட்டுனீங்கன்னா, முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் கிடைச்சிருமா? கூட்டுனீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அப்படின்னு வந்துருமா? இந்த மாரி நீங்க டைரக்ட்டா கூட்டி போட்டாலும் சரி. அதுக்கடுத்து பாருங்க, இது 2க்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 2 மீட்டர் 80 சென்டிமீட்டர். அடுத்து அதே தான். இது 2யும் கூட்டுனீங்கன்னா, 61 மீட்டர் 40 சென்டிமீட்டர். இங்க பார்த்தீங்கன்னா, இது 2யும் கூட்டுனீங்கன்னா, 35 மீட்டர் 93 சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, கூட்டுக. இந்த மாரி நம்ம கூட்டினோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். மீட்டர், சென்டிமீட்டர் குடுத்துருங்களா, அத கரெக்ட்டா அந்த இடத்துல எழுதிட்டு, நமக்கு கூட்டல் கணக்கு ரொம்ப ஈஸியா வரும் தானே! ஸோ, இத கரெக்ட்டா கூட்டி மீதி இருக்கக்கூடிய எண்ண இங்க போட்டுறணும். அந்த எண்ணை இங்க கீழ இருக்கக்கூடிய எண்களால நம்ம கூட்டி போட்டோம் அப்டின்னா, சரியான ஆன்சர் வரும். பாருங்க, இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதையும் ஆன்சர் நீங்களா போட்டு பார்த்துட்டு ஆன்சர இத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. அமீர் என்பவர் தஞ்சாவூர் பெரிய கோயிலிலிருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம் வந்தார். அங்கிருந்து பேருந்தில் வேளாங்கண்ணி சென்றார். அங்கிருந்து நாகூர் சென்று பிறகு தஞ்சாவூர் பேருந்து நிலையம் திரும்பினார். அவர் சென்ற மொத்த தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து பேருந்து நிலையம் வராரு. அப்புறம் அங்கிருந்து எங்க போறாங்க? வேளாங்கண்ணிக்கு போறாங்க. அப்புறம் அங்கிருந்து நாகூர் சர்ச்சுக்கு வராங்க. மறுபடியும் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கே வந்துட்டாரு. அப்ப அவர் வந்து இங்க பயணம் பண்ணியிருக்காரு. இங்க இந்த கிலோமீட்டர் தூரம். இங்க நமக்கு தூரம் குடுத்துருக்காங்க தானே, அது எத்தனை கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க எழுதியிருக்கோம் கிலோமீட்டர், மீட்டர். பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலிலிருந்து பேருந்து செல்லும் தூரம் வந்து 5 கிலோமீட்டர் 10 மீட்டர். அடுத்து தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் தூரம் வந்து 98 கிலோமீட்டர் 400 மீட்டர். அடுத்து வேளாங்கண்ணியிலிருந்து நாகூர் செல்லும் தூரம் 18 கிலோமீட்டர் 650 மீட்டர். நாகூரிலிருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம் செல்லும் தூரம் வந்து 95 கிலோமீட்டர் 650 மீட்டர். இப்ப எல்லாமே கூட்டணும். சரிங்களா? நம்ம எல்லாம் கரெக்ட்டா எழுதியிருக்கோம். அதெல்லாம் கூட்டி போட்டீங்கன்னா, 217 கிலோமீட்டர் 710 மீட்டர் மொத்தம். அவர் பயணம் செய்த மொத்த தூரம் இதுதான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால், மீதமுள்ள குழாயின் நீளம் எவ்வளவு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு பைப் இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு. 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அதுல வந்து 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீளம். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டாங்க. இப்ப மீதி இந்த இந்த லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த நீளம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப மீதி அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? கழித்து போடுவோம்ல. இப்ப 2யும் கழிச்சு போட்டீங்கன்னா, அதுக்குண்டான ஆன்சர். உங்களுக்கு கழித்தல் கணக்குகள் தெரியும். அத எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் இல்ல. நீங்களே கழிச்சு விடை போடுங்க. அடுத்து இதே தான். 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர் நீள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம். அதேதான்ப்பா. இது 2யும் கழிச்சு போட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர். அடுத்து பாருங்க. 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் பூச்சரத்திலிருந்து 80 சென்டிமீட்டர் பூச்சரத்தை வெட்டி எடுத்துவிட்டால் மீதம் இருக்கும் பூச்சரத்தின் நீளம் எவ்வளவு? நம்ம வீட்ல பூவெல்லாம் கட்டி ஒரு சரமா வச்சிருப்போம்ல. அத வந்து இன்னைக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சிருப்போம்ல. அதுதான். இப்ப 80 சென்டிமீட்டர கட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது எவ்வளவு? இப்ப 80 சென்டிமீட்டர் இங்க வந்து 80 சென்டிமீட்டர் தான் குடுத்துருக்காங்க. மீட்டர் குடுக்கல. அப்ப நம்ம மீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல 0ன்னு போட்டுக்கிறணும். சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல தான் எவ்வளோ சென்டிமீட்டரோ அத இங்க எழுதணும். அப்ப 2யும் எப்பயும் போல கழிச்சு போட்டீங்கன்னா, அப்ப 55 சென்டிமீட்டர் வந்து மீதம் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் பூச்சரத்திலிருந்து 95 சென்டிமீட்டர் பூச்சரத்தை வெட்டி எடுத்து விட்டால், மீதம் இருக்கும் பூச்சரத்தின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 55 அதேதான். சரிங்களா? அடுத்து பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சேம் மெத்தட் தான்ப்பா. 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றிலிருந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றை வெட்டி எடுத்து விட்டால் மீதமுள்ள கயிற்றின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 80 சென்டிமீட்டர். அடுத்து 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றிலிருந்து 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றை வெட்டி எடுத்து விட்டால் மீதமுள்ள கயிற்றின் நீளம். 2யும் கழிச்சு போட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது ஆன்சர். அடுத்து பாருங்க. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் பேருந்தில் அருணும் விஜயும் பயணம் செய்தனர். மதுரையில் விஜய் இறங்கிவிட்டார் எனில், அருண் மட்டும் தனியாக கன்னியாகுமரி வரை பயணித்த தொலைவு எவ்வளவு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேருமே எங்க ஏறியிருக்காங்க? சென்னையில ஏறியிருக்காங்க. அவங்க மதுரை வரையும்
462 கிலோமீட்டர் 600 மீட்டர் பயணம் செஞ்சிருக்காங்க. இதுல யார் இறங்கிட்டா? விஜய் வந்து இறங்கிட்டாரு. எங்க? மதுரையில. அருண் மட்டும் கன்னியாகுமரி வரை சென்றிருக்கார். மொத்த கிலோமீட்டர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை மொத்த கிலோமீட்டர் வந்து 705 கிலோமீட்டர் 900 மீட்டர். அதுல சென்னையிலிருந்து மதுரைக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 462 கிலோமீட்டர் 600 மீட்டர். அது ரெண்டையும் கழிச்சீங்கன்னா மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த கிலோமீட்டர் தூரம் வந்து நமக்கு கிடைச்சிருமா? அதான் மொத்த கிலோமீட்டர் தூரம் இங்க எழுதியாச்சு. இதுக்கடுத்து சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய அந்த தூரம் வந்து இங்க எழுதியாச்சு. மீதி அதாவது மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய தூரம் மீதி இருக்கக்கூடிய தூரம் வந்து இவ்வளவுதான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க கிலோமீட்டர் மீட்டர் பெருக்கி விடை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம பெருக்கலாம். 2 பூஜ்ஜியத்துல எதை பெருக்கினாலும் 0 தான். இங்கேயும் 0 தான். 2 10க்கு 0 மிச்சம் 1 2 4 4 1 5. நார்மலா நம்ம எப்பயும் பெருக்கி போடுறது தான். 3வது வாய்ப்பாடுல பெருக்கி போடணும். இங்கேயும் 3வது வாய்ப்பாடு, இங்கே 2வது வாய்ப்பாடுல இங்க பெருக்கி போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க ராஜாவுக்கு ஒரு சட்டை தைக்க 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணி தேவைப்படுகிறது எனில் 4 சட்டைகள் தைக்க எவ்வளவு துணி தேவைப்படும்? ஒரு சட்டை தைக்க வந்து 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் 4 சட்டைகள்னா 4 போட்டு நம்ம பெருக்கி போடணும். அப்ப 4 மீட்டர் 40 சென்டிமீட்டர் வேணும். அடுத்து பாருங்க திலக்கின் வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக சாலையிலிருந்து வீடு வரை 5 மின்கம்பங்கள் சம இடைவெளியில் நடப்பட்டன. அதாவது சம இடைவெளி இப்ப இங்க மின்கம்பங்கள்லாம் நடப்பாங்க. இப்ப இது ஒண்ணு, இங்க ஒரு மின்கம்பம், இங்க ஒரு மின்கம்பம். இந்த மாதிரி சம இடைவெளியில 5 மின்கம்பங்கள் வந்து நடப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த இரு மின்கம்பங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் எனில் முதல் மின்கம்பத்திற்கும் கடைசி மின்கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களாப்பா? இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த இரு மின்கம்பங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்ப இங்கேயும் 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இங்கேயும் 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இங்கேயும் 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இப்படித்தானே வரும். இப்போ ஒண்ணு எல்லாமே கூட்டி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இல்லாட்டி இதை வந்து 5 மின்கம்பங்கள் தானே. ஸோ 5ஆல நம்ம என்ன செய்யலாம்? பெருக்கி போடலாம். இது எல்லாம் 5ஆல பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்து 51 மீட்டர். அப்ப முதல் மின்கம்பத்திற்கும் கடைசி மின்கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 51 மீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க கீழ்காணும் படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒண்ணும் கிடையாது. இப்ப கவிதா வீடு இருக்கா? கவிதா வீட்டுல இருந்து மருத்துவமனைக்கு என்ன கிலோமீட்டர்? மருத்துவமனையில இருந்து நூலகத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நூலகத்துல இருந்து பேருந்து நிறுத்தத்திற்கு எவ்வளவு கிலோமீட்டர்? பேருந்து நிறுத்தத்துல இருந்து பள்ளிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? பள்ளியில இருந்து கவிதா வீட்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? சோ ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. கவிதாவின் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு சென்று வர ஆகும் தொலைவு. கவிதாவின் வீடு இங்க இருக்கா? மருத்துவமனை இங்க இருக்கு, இங்க இருக்கு. அங்க இருந்து இங்க வரையும் செல்றதுக்கு ஆகக்கூடிய தொலைவு வந்து 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். எழுதிருக்கோமா? அடுத்து கவிதாவின் வீட்டில இருந்து பள்ளி வழியாக பேருந்து நிறுத்தம் சென்று வர ஆகும் தொலைவு. இப்ப கவிதாவின் வீடு இங்க இருக்கு. பேருந்து நிலையம் பள்ளி வழியாக போகணும். பேருந்து நிலையத்துக்கு இப்படியும் வரலாம் தானே. இப்படியும் வரலாம். எது பக்கமா இருக்கும்? கவிதா வீட்டுல இருந்து பள்ளியின் வழியாக பேருந்து நிலையம் வந்தாதான். இங்க கவிதா வீட்டிலிருந்து பள்ளிக்கு 1 கிலோமீட்டர். பள்ளியில இருந்து பேருந்து நிலையம் 1 கிலோமீட்டர் 700 மீட்டர். இப்ப 1 கிலோமீட்டர் 700 மீட்டரையும் இந்த 1 கிலோமீட்டரையும் நம்ம கூட்டணும். கூட்டுனீங்கன்னா 2 கிலோமீட்டர் 700 மீட்டர் நமக்கு கிடைச்சிருமா? ஆன்சர் 2 கிலோமீட்டர் 700 மீட்டர். அடுத்து ஒரு பேருந்தானது இந்த பாதையில் ஒரு நாளைக்கு 5 முறை சுற்றி வருகிறது எனில் பேருந்து ஒரு நாளில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? இப்ப இந்த பாதையில் அப்படின்னும் போது அந்த பாதை என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மொத்த பாதையோட கூட்டுத்தொகை தான். சரிங்களா? இந்த பாதையில ஒரு பேருந்து வந்து 5 தடவை சுத்தி வருது ஒரு நாளைக்கு. இங்க இருந்து கிளம்புது. இதுதான் பேருந்து நிறுத்தம்னா இங்க இருந்து கிளம்புது. கிளம்பி இது ஒரு தடவையா? அடுத்து 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை இப்படி 5 தடவை சுத்தி வருகிறது. அப்ப நம்ம இந்த பாதையோட மொத்த கிலோமீட்டர் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். இப்ப மொத்த கிலோமீட்டர்னா எல்லா கிலோமீட்டர்ஸையும் நம்ம கூட்டணும். கூட்டுனீங்கன்னா மொத்த கிலோமீட்டர் நமக்கு 8 கிலோமீட்டர் 450 மீட்டர் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 5 முறை தானப்பா. அப்ப 5ஆல நம்ம பெருக்கணும். இப்ப இத எல்லாத்தையும் 5ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு 42 கிலோமீட்டர் 250 மீட்டர் அந்த பாதையில அந்த பேருந்து வந்து சுற்றி வருகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 8 மீட்டர் நீளமுள்ள துணியில் ஒரே அளவுடைய 4 சட்டைகள் தைக்க இயலுமெனில் ஒரு சட்டை தைப்பதற்கு தேவைப்படும் துணியின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப துணியின் நீளம் 8 மீட்டர். சட்டைகளின் எண்ணிக்கை 4ஆ? 4 சட்டை தைக்கணும். ஒரு சட்டை தைப்பதற்கு தேவைப்படும் துணியின் நீளம் அப்படின்னா, அப்ப அதிகம் கொடுத்துட்டு 1ன்னு கேட்டாங்கன்னா நம்ம வகுக்க தான் செய்யணும். இப்ப 8 வந்து 4ஆல வகுத்தீங்கன்னா 2 4 8 தானே. சாரி.
அப்ப 2 மீட்டர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க 10 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 5 பேருக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் ரிப்பனின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 10 மீட்டர் ரிப்பனின் மொத்த நீளம் 10. ஆட்களின் எண்ணிக்கை 5. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிப்பனின் நீளம் 10 நம்ம 5ஆல வகுக்கணும். 2 5 10. அப்ப 2 மீட்டர். சரிங்களா? அதான் வகுக்கணும். அடுத்து பாருங்க 50 மீட்டர் நீளமுள்ள துணியினை 10 பேருக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் துணியின் நீளம். இப்ப துணியின் நீளம் 50 மீட்டர். ஆட்களின் எண்ணிக்கை 10. ஒருவருக்கு கிடைக்கும் துணியின் நீளம் 50 வகுத்தல் 10. அப்ப 50 வகுத்தல் 10னா நமக்கு வகுத்தல் கணக்கு தெரியும் தானேப்பா? அப்ப எத்தனை 10? 5 10 50. நமக்கு வாய்ப்பாடு பெருக்கல் கணக்கு வகுத்தல் கணக்குல வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப 5 மீட்டர். அடுத்து பாருங்க ஒரு வண்ண நாடாவின் அதாவது ரிப்பன் நீளம் 25 மீட்டர் 68 சென்டிமீட்டர் உள்ளது. இதனை வகுப்பில் உள்ள 12 மாணவிகளுக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒவ்வொரு மாணவிக்கும் கிடைக்கும் நாடா துண்டின் நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வண்ண நாடாவின் மொத்த நீளம் இவ்வளவா 12 பேருக்கு வெட்டி கொடுக்கணுமா? இந்த நீளத்தை 12ஆல நம்ம வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் இங்க உங்களுக்கு இதா இருக்கும். இங்க பாருங்க 25 மீட்டர் 68 சென்டிமீட்டர் நம்ம வகுத்தல் 12 மாணவிகளுக்கு. அப்ப 2 12 24. 25ல 24 போச்சுன்னா 1 1ஆல நம்ம வகுக்க முடியாது. இந்த 6 கீழே இறக்கணும். அப்ப 1 12 12 மீதி 4 இந்த 8 இறக்குறீங்கன்னா 4 12 48 மீதி 0. அப்ப 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர். இந்த 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு கம்பி சுருள் 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ளது. இதனை கொண்டு சம சுற்றளவு கொண்ட 8 தோட்டங்களுக்கு வேலி அமைக்க முடியும் எனில் ஒரு தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவையான கம்பி சுருளின் நீளம். இப்ப அதிகம் கொடுத்துட்டு ஒரு தோட்டம் ஒரு மாணவனுக்கு தேவைப்படும் அளவுன்னு கேட்டாங்கனாலே வகுக்கிறது தான். இப்போ ஒரு கம்பி சுருளின் நீளம் இவ்வளவு. தோட்டங்களின் எண்ணிக்கை 8. ஒரு தோட்டத்திற்கு வேலி அமைக்க ஆகும் கம்பி சுருளின் நீளம் அதை வகுக்கணும். எப்படி வகுக்கலாம்? இங்க பாருங்க இங்க வகுத்திருக்கோம் பாருங்க 8 இது 3 24. ஏன்னா 25 நம்ம 2 ஸ்தானம் தானே எடுக்கணும். 24 அப்படின்னா இந்த 25 24 கழிச்சிங்கன்னா மீதி 1. இந்த 0வை அப்படியே இறக்குங்க. 4 8 8ன்னு வருமா? 8. அப்ப 10ல 8 போச்சுன்னா 2. இந்த 4 அப்படியே இறக்கலாம்ல 24. 3 24. சரிங்களா? இந்த 0 தான் இருக்கு. இந்த 0த்தை நம்ம மேல அப்படியே போடலாம். அப்ப எவ்வளவு வரும்? ஒரு தோட்டத்திற்கு வேலி அமைக்க கம்பி சுருளி நீளம் 31 மீட்டர் 30 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. அடுத்து பாருங்க ஆதித்யாவின் உயரம் 150 சென்டிமீட்டர். அவனது தம்பியின் உயரம் ஆதித்யாவின் உயரத்தில் பாதி எனில் தம்பியின் உயரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆதித்யாவின் உயரம் 150 பாதினால நம்ம 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தீங்கன்னா தம்பியின் உயரம் 75 சென்டிமீட்டர். இங்க வகுத்து போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்க இந்த அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சொல்லுங்க. இந்த அமைப்புகளுக்கு அடுத்து இதுதான் கரெக்டான ஆன்சரா வரும். அடுத்து பாருங்க 9 மீட்டர் 1 சென்டிமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்னா 91 சென்டிமீட்டர். பொருத்தமான கட்டத்தில் டிக் செய்க. 4 என்பது ஒரு சதுர எண். சரிங்களா? இது சரி. முக்கோண எண்ணா சதுர எண்ணான்னு கேட்டாங்க. சதுர எண். 10 என்பது முக்கோண எண். 25 என்பது சதுர எண். அடுத்து ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? கூட்டி விடை காணணும். பக்கத்துல நீங்க கூட்டி போட்டுங்க. இதான் ஆன்சர். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 3 மீட்டர் 5 சென்டிமீட்டர். சதுர எண் அல்லாதது 77. 15 மீட்டர் 7 சென்டிமீட்டரோட சென்டிமீட்டர் 157. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இதான் ஆன்சர். கழித்தாலும் இதுதான் ஆன்சர். பெருக்கி விடை காண்க. 3ஆம் வாய்ப்பாடு 0 3 0 0 7 21. சரிங்களா? 3 9. அடுத்து பாருங்க 36 என்பது சதுர எண். இதை கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினா 55 கிலோமீட்டர் 7 மீட்டர். பாருங்க சிவப்பு வண்ண நூலின் நீளம் 16 மீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் பச்சை வண்ண நூலின் நீளம் 4 மீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் அவற்றின் மொத்த நீளம் ரெண்டையும் கூட்டணும். மொத்த நீளம்னாலே நம்ம கூட்டி கணக்கு தான். ஒரு கயிற்றின் நீளம் 10 மீட்டர். அதுல இருந்து 7 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கயிற்றை வெட்டி எடுத்து விட்டால் மீதம் உள்ள கயிற்றின் நீளம் மீதம் அப்படின்னு கேட்டாலே கழிக்கிறது. ரெண்டையும் கழிச்சு போகும். ஒரு கயிற்றின் நீளம் எவ்வளவு வெட்டி எடுக்கப்பட்ட கயிற்றின் நீளம் எவ்வளவுன்னா ரெண்டையும் கழிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் 2 மீட்டர் 90 சென்டிமீட்டர். அடுத்து வருங்க ஒரு சேலையின் நீளம் 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர் எனில் 4 சேலைகளின் நீளம். ஒரு சேலை நீளம் எவ்வளவு 4 சேலை நீளம். இப்ப பெருக்கணும். 4ஆம் வாய்ப்பாடு நமக்கு தெரியணும். மொத்தம் 22 மீட்டர். அடுத்து பாருங்க 8ன் சதுர எண்ணுடன் தொடர்புடைய ஒற்றை எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களாப்பா? 8ன் சதுர எண் 8ன் சதுர எண் எவ்வளவு 8 8 64. இப்போ அந்த ஒற்றை 64 இதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் 64 வரும். அடுத்து பாருங்க விடை காண்க. 70 கிலோமீட்டர் 2 மீட்டரா மாத்திரம்னா 7002 மீட்டர். சரிங்களாப்பா? 70 கிலோமீட்டர் சாரி 70,002 மீட்டர்.
அடுத்து பாருங்க 3503 சென்டிமீட்டரா மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 350 மீட்டர் 3 சென்டிமீட்டர். அடுத்து இப்போ 35 மீட்டர் 35 மீட்டர் 3 சென்டிமீட்டர். அடுத்து 4572 மில்லிமீட்டரா மீட்டர் மில்லிமீட்டரா மாத்தணும்னா 4 மீட்டர் 572 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்க பெருக்கி விடை காண்க. இதெல்லாம் பெருக்கி 5வது வாய்ப்பாடுல பெருக்கணும். இங்க 7ஆம் வாய்ப்பாடுல பெருக்கி போடுங்க. இத வகுக்கிறது 5வது வாய்ப்பாடு நமக்கு தெரியும். வகுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் இங்க கிடைக்கும். அடுத்து பாருங்க 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடாவிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடாக்கள் எத்தனை வெட்டி எடுக்க முடியும்? இப்போ நமக்கு தெரியும் 6 மீட்டர். இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 6 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர். ஏன் அப்படி நம்ம சென்டிமீட்டர்னா இங்க மீட்டரை வந்து இங்க சென்டிமீட்டர்ல தான் கொடுக்கணும். மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்திக்கிறோம். இங்க 600 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டரா மாத்திட்டோம். ஸோ 10 நாடாக்கள் இதுல இருந்து வெட்டி எடுக்க முடியும். 2 வெவ்வேறு அளவுகள் இங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரே அலகுகளாக மாற்றணும். சரிங்களாப்பா? அந்த மாரி மாற்றியாச்சு. அதுக்குண்டான ஆன்சர் 10 நாடாக்கள் அதுலருந்து வெட்டி எடுக்க முடியும். ஓகே. நம்ம இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். தேங்க் யூ.